ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி துளசி சீரியல் மார்ச் 6ஆம் தேதி எபிசோட்கான ப்ரோமோல என்னெல்லாம் நடக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி சொல்கிறாதுன்னு பார்த்தோன்னா வெற்றியை தான் கட்டுறாங்க. வெற்றி வந்து அவரோட வீட்டில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஜெகன் அப்புறம் மோனிகா 2 பேருமே வந்து பிஸ்னஸ் டீலை பற்றி பார்த்துறதால வெற்றியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. வெற்றி இப்போ தான் முதல் முறையாக வந்து ஜெகன் வந்து பார்க்குறாரு. ஜெகன் வந்து வெற்றியை பார்த்தனே அவருக்கு வந்து தோணுது, இவர் வந்து நம்ம ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட்டான இடத்துல பார்த்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனுக்கு வந்து லைட்டாக ஞாபகம் வருது. அதே டைம் பார்த்தோன்னா மீனாட்சி மோனிகா இவங்க 2 பேருமே வந்து கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஜெகனை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து வெற்றி நம்ம ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம் யாரை காட்டுறாங்க பார்த்தோன்னா வெற்றி தான் காட்டுறாங்க. வெற்றி பார்த்தோன்னா வந்து துளசியோட வீட்டுக்கு போய் தீபாக்கா அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக போயிட்டு அதே சாக்கில் துளசி கூட போயிட்டு அவர் சில்மிஷன் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே துளசி கூப்பிட்டு அவங்க ரூமில் வச்சுட்டு வாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுற மாதிரி காமிச்சு அங்கே கொஞ்சம் சீன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது டைம் யாரை கட்டுறாங்கன்னு பார்த்தோன்னா மறுபடியும் மகேஷ் தான் கட்டுறாங்க. மகேஷ் வந்து ஆஃபீஸ்லாம் வேலையை முடிச்சு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா அஞ்சலி வந்து மகேஷோட கண்ணை மூடிட்டு, இருங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து சாப்பாடுலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வந்து நேராக வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா விதவிதமாக வந்து அஞ்சலி வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு மகேஷ். அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிடலான்னு சொல்லி உட்காரும்போது அப்போ வந்து அவர் கிச்சன் சைட் பார்க்குறாரு. கிச்சன் சைட் பார்த்தோன்னா சிங்கில் வந்து பாத்திரங்கள் நிறைய வந்து தேய்க்காமல் வந்து இருக்குது. உடனே வந்து இவர் ரொம்ப வந்து சுத்தமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு போல. இவரே நேராக சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிட்டு பாத்திரத்தை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடாரு. இதை பார்த்துட்டு அஞ்சலி நேராக ஓடி போயிட்டு நீங்கள் என்னங்க போயிட்டீங்க, இருங்க போய் சாப்பிட வேண்டியதானு கேட்கும்போது இல்லை இதை பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மகேஷ் வந்து பின்னாடி வந்து அவங்கள வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சு நேராக வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து மகேஷ் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அஞ்சலி கிட்ட, அஞ்சலி உன் ஃபோன் ஒரு நிமிஷம் கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அஞ்சலியோட ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா மகேஷோட மூஞ்சே வந்து மாறுது. ஸோ அதிலே வந்து அஞ்சலி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே வந்து அதை வெளியே காணிச்சிக்காம நேரம் மறுபடியும் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்துட்டு அஞ்சலி கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு 2 பேருமே சகஜமாக பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பரபரப்பாக இந்த ஒரு ப்ரோமோ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படி மகேஷ் வந்து அஞ்சலியோட ஃபோனில் வந்து என்ன பார்த்துருப்பாரு, ஏன்னா அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததா சொல்லி மகேஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அது அவங்க அம்மா இல்லாமல் வேறு யார்கிட்டே பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குற மகேஷ் வந்து அஞ்சலி வந்து தங்கிட்ட போய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்குள்ளே ஆனால் அவருக்குள்ளே இருக்க அந்த சைக்கோத்தன்மை வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஒரு ப்ரோமோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.